வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசாவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்பிள் யாம் தான். இந்த பர்பிள் யாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் விதை வாங்கி நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருந்தேன். ஒரு சின்ன விதை பாருங்கள், இந்த சைஸ் தான் அந்த கிழங்கு. விதைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் இருந்துச்சு. நான் வாங்கி வச்சுருந்தேன். 15க்கு 15 குரோ பேக்கில் வச்சுருந்தேன். 15 குரோ பேக்கில் வச்சுருந்து இது பாருங்கள். இப்போ நமக்கு 2 கிழங்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. 2 கிழங்கும் பார்த்திங்கன்னா அரை கிலோவிலேருந்து அல்லது 3/4 கிலோ வரலாம் இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கிழங்கு வகையை தோட்டம் சிவா அவர்கிட்ட நம்ம வாங்கினோம். அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம வச்சுருந்தோம். அவங்கக்கிட்ட நிறைய கிழங்கு விதை வகைகளை வாங்கியிருந்தோம். வாங்கி வச்சதில் அறுவடை இது பார்த்திங்கன்னா வச்சு ஒரு 8 மாதம் ஆகுது. இன்னும் 1 மாதம் விட்டுருந்துருக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா முதங்கிறதுனால 8லேருந்து 10 மாதம் கிழங்கு வகைகள் பொதுவாக எடுக்கணும். அது சரி நம்ம எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு எடுத்தேன். இது ஒரே குரோ பேக்கில் 2 கிழங்குமே இருந்ததுங்க. என்னோடய முயற்சிக்கு இது நல்ல வெற்றி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம மாடி தோட்டம் ஆரம்பித்து இது இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இது நம்ம முடிஞ்ச வரல வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டை விட பார்த்திங்கன்னா இலங்கையில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இலங்கை, பிலிப்பைன்ஸு அந்த மாதிரி நாடுகளில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது பர்பிள் யாம் அப்படிங்கிறது பொது பேர். இது தமிழில் ராசாவள்ளி கிழங்கு அல்லது செவ்வள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம 2 அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஊதா நிறத்தில் உள்ளே இருக்குங்க. பர்பிள், அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனால் பர்பிள் கலரில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க. நான் இதுவரை இது சாப்பிட்டதில்லை. அது இனிமேல் தான் இது எப்படி சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும். இது சமையலாகவும் பயன்படுத்தலாம், அதாவது கஞ்சி மாதிரி பயன்படுத்தலாம், ஸ்வீட்டு இந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லி கூகுளில் நம்ம போட்டு பார்த்தா காமிச்சது. அதை நம்ம இனிமேல் தான் அதை செஞ்சு பார்க்கணும். அதோடய சுவை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள் எடுத்தது. அதனால் அதை செஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியும். இது இனிப்பு மற்றும் ஊதா நிறத்தில் இருப்பதால் களி, கஞ்சி மற்றும் பல இனிப்பு பதார்த்தங்கள் செய்யப்படுகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்த வீடியோக்களில். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எந்த முறையில் பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.